இல்லை எனக்கு வெஸ்ட் இண்டீஸை பார்த்தா மல்டிபிள் டிஸார்டரில் இருக்காங்களோன்னு தோணுதுடா. ஏன் என்னாச்சு? இல்லை ஒரு மேட்ச் பார்த்தா அம்பி மாரி ஆடுறானுங்க, ஒரு மேட்ச் பார்த்தா அன்னியன் மாரி ஆடுறானுங்க. அது டீமை பொறுத்துனே. டீமை பொறுத்து ஒரு பெரிய டீம்னா வந்து அம்பி மாரி அமைதியாக ஆடிடுறானுங்க. இல்லை ஒரு சில பெரிய டீம் கிடைச்சாலையும் அடிப்பாங்க வெறி கொண்டு அடிப்பாங்க. நான் இன்னைக்கு தான் ஒரு பழைய வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம வெஸ்ட் இண்டீஸ்னால அடி தான், இந்த 4லாம் கிடையாது, சிங்கிள்லாம் கிடையாது, 6 தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம்ல. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் பண்ணப்பட்டது. அந்த சேஞ்ச் இவங்களுக்கு பயங்கரமான சேஞ்சை கொடுத்துருக்குதான், அந்த ஹோப்பை கொடுத்துருக்கு. ஹோப்பே வந்து ஹோப்பை கொடுத்துட்டாரு, அதான் உண்மை. சூப்பராக சொன்ன பேர், டைமிங்கில் சொன்ன பேர். ஹோப் உள்ள வந்தார், வெஸ்ட் இண்டீஸுக்கு ஹோப்பை கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் யூஎஸ்ஏ செம்ம மேட்சாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து காலையில் மேட்ச் பார்க்குறதாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது என்னடா போர் அடிக்குதுன்னு பார்த்தா இல்லை, சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சை வந்து காலையில் வந்து 6 o'clock மேட்ச் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ. ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷேகர் ரெட்டி நாயுடு. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேர் ஆட் ஆகிட்டே போகுது, வச்சுக்கோ பட்டம். எனக்கு நீங்க சொன்னீங்கல்ல காலையில தான் ஆட மாட்டேது, இதாவது ஆட ஆகட்டும். காலையில வர மேட்ச் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு, அதெல்லாம் செம்மையா இருக்கு. ஆனா அந்த காலையில எந்திரிச்சு உட்காந்து பாக்குறதுதான் கடுப்பா இருக்கு. நைட்டே பார்த்து நைட் லைஃபே வாழ்ந்து பழகிட்டோமா. அந்த காலையில எழுறது அப்படிங்கிறது ரொம்ப கடுப்பா. ஆமா, ஆசைக்கெல்லாம் எழுந்து காலை ஷூட் ஆகணும், நான் தூங்கணும் அப்படிங்கிற. நாம 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவன் எதுக்கு வரணும்? அவன் தானே கேமரா மேன், எதுக்கு வரணும்டா? இல்ல மேட்ச் முடிஞ்சு ஸ்கூட்டுக்கு அப்புறம் வந்தா போதும்ல, அவனையும் இழுத்துட்டு வந்துடுறான். அவனே இழுத்துட்டு வந்துடுறான். என்ன பண்ணுறான், தூங்கணும்னு மேலே படுத்துட்டு வரான். இந்த விக்ரமாதித்தன் தூக்கிட்டு வர மாட்டாரு, வேதாளத்தை அந்த மாதிரி நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டே இருக்கோம். வந்துட்டு இருக்கான். இங்கே தூங்கிறியா? ஓகேப்பா, தூங்கிடுப்பா, வெரி குட்பா. எஸ், யூஎஸ்ஏ வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்த மேட்சுமே வந்து ஒரு முக்கியமான மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஏன்னா வந்து இங்கிலாந்துக்கு எதிராக வந்து சூப்பர் 8 வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து செமிஃபைனல் வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீனுமே ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த டீம் உள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் மேட்சை தோத்த உடனே என்னடா இது ஒருவேளை போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நேற்று இங்கிலாந்து சொதப்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு யூஎஸ்ஏ கூட மோதினாங்க. யூஎஸ்ஏ வந்து போட்டு பொழந்துறாங்க தான் சொல்லுவேன். ஸோ லோ ஸ்கோர் தான். அந்த லோ ஸ்கோர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் உள்ள வந்தான் ஒரு பையன், அதாவது கிங்குன்னு ஒருத்தர் வெளில போனாரு. பார்த்துங்க பேரை பாடுறா, கிங்குன்னு வெஸ்ட் இண்டீஸ் கிங்குன்னு சொன்ன ஒருத்தர் வெளில போனாரு. ஹோப்புன்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு, ஹோப்பை கொடுத்தாரு. மனுஷன் 39 பாலுக்கு 70+ அடிச்சாரு. சும்மா கிழிச்சு தள்ளிட்டாடுறான். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருக்குமே முக்கியமான போட்டி. ஏன்னா 2 பேருமே ஒரு போட்டியை லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு போட்டி தோத்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து செமிஃபைனல் வாய்ப்பு இழந்துட வேண்டியது தான். அப்படி இருந்த சமயத்துல தான் இந்த மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட சொந்த ஊர், நான் முன்னாடி இங்கிலாந்து சொன்னதான் நான் திரும்ப சொல்றேன். ஸோ அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது செமையா இருந்திருக்கும். அந்த ஆடியன்ஸோட வைபை பார்த்தீங்களா, அவங்க கொடுக்கறதே போதும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ். சொன்ன ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னா, யூஎஸ்ஏ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சுமாரான டீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த டீம் சுமாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஸ்பின்னை வந்து அவங்க சரியாகவே ஹேண்டில் பண்ணலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். சேஸ் ஆகட்டும், மோட்டி ஆகட்டும், இவங்களாம் செம்மையாக போட்டு, அதாவது 3 ஸ்பின்னர் அகில் ஹுசைன் ஆஹா சூப்பராக கலக்கியிருந்தாங்க. அது செம்மையாக ஒர்க் அவுட்டும் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ யூஎஸ்ஏ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ என்னதான் இந்தியா பி டீம்னு சொன்னாலும், இந்தியன் பிளேயர்ஸ் ஆடி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீப் ஷாட்லாம் ஆடவே வர மாட்டேங்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸை ரொம்ப எப்படி சொல்றாங்க, ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க எப்படி போடுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. மேபி மோனன் பட்டேல் ஒரு பிளேயரா நான் திரும்ப மோனன் பட்டேல் இல்லாத இழப்பை எப்படி தம்பி பாக்குறேன். மோனன் பட்டேல் நல்லாவே ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் இருந்திருந்தாருன்னா கேப்டன்சியுமே நல்லா இருந்திருக்கும். யூஎஸ்ஏ ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட. ஜோன்ஸ் கொஞ்சம் அதாவது கன்ஃபியூஸ் ஆகிறாரு, அந்த கேப்டன்சி எடுக்கல, பிரச்சனை ஹேண்டில் பண்றாரு. அதுக்கு முன்னாடி 101 மீட்டர் 6 அடிச்சாரு. ஓகே, அதாவது அதுக்கப்புறமா அவுட்டும் ஆனாரு. என்ன 101 மீட்டர் 6 அடிக்கிறாரா? ஏன் வெள்ள தூக்கி அடிக்கிறீங்க எல்லாம்? கொஞ்சம் பொறுமையா உள்ளதான் அடிக்கலாம். ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பாதிக்கப்பட்டல புரிஞ்சிருச்சு எனக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆனால் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதிரடி பேட்டிங் தான் அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஸ்பின்னரும் அடிக்க போய் அவுட் ஆனார். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்வீப் ஷாட் அவங்களுக்கு ஆடவே வரல. ஸோ பால் எங்கே பிச் ஆனாலுமே அந்த ஷாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படி தான் டிஃபீட் பண்ண முடியும்னு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க போல. அதனால அதே மாதிரி ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிருந்தாங்க. கோரி ஆண்டர்சன் அவுட் ஆனதெல்லாம் அநியாயத்தின் உச்சக்கட்டம் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நீயா ஒரு காலத்தில் வந்து ஓடிஐயில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சு வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை விட ஒரு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 114 அப்பா மறக்க முடியுமா அந்த மேட்சா போட்டு பொலபலம் 90+ அடிச்சாரு.
இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அது வயசா- மும்பை இந்தியன்ஸாலே மறக்க முடியாது. வயசாயிடுச்சு, ஓகே, வயசானாலும் அந்த பவர் இன்னும் குறையாது. குறைஞ்சிருச்சு. ஒரு மேட்ச் பரவாயில்ல, முக்கியமான டைம்ல வரலாம்னு ஒரு மேட்ச் இருக்குது. சரி, ஓகே. ஆனா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் இல்ல, பட் ஆல்மோஸ்ட் வெளில போயிட்டாங்க தான் அர்த்தம். அஃபிஷியல் தான். இதுக்கப்புறம் என்ன? அப்புறம் அந்த ஒரு மேட்ச் தானே இருக்கு. அஃபிஷியலா யூஎஸ்ஏ காலிங்க. பட் பரவாயில்ல, யூஎஸ்ஏயோட லாஸ்ட் மேட்ச்சுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. ஆமா, இங்கிலாந்து எப்படியும் தோக்கடிச்சிருவாங்க. ஒரு நல்ல வெற்றியோட வெளியே. யாரு? யூஎஸ்ஏ. இங்கிலாண்டை தோக்கடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. உனக்கு வன்மம் இருக்குன்னா என் மேல கேக்கு. தேவையில்லாம என் டீமை தாக்காது. சரி, ஓகே. என்னோட ஆசை அதுன்னு உன்னோட போகும்போது ஒரு வெற்றியோட போட்டுமேனு. ஒன்றும் இல்லை, எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போனோம். அதுக்கு இது நடந்தாதான் நடக்கும். அதனால ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சாய் ஓப் வந்து தனியாலாம் பேட்டிங்கில் முடிச்சிட்டாரு. அந்த ஓப்பனிங் நல்லாவே இருந்துருச்சு. அண்ட் கூடவே பூரன் வந்து நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. இந்த பக்கம் பவுலிங்ல ஸ்பின்னர்ஸ் வந்து கலைக்கிருந்தாங்க. யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட்ஸாக அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மேட்ச் வந்து எதை சொல்லுவீங்க? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாதுப்பா. இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் கூட ஃபைட் பண்றோன்றது இந்த T20 மாதிரி ஒரு வேர்ல்டு கப், அதுவும் வேர்ல்டு கப், நாட் ஒன்லி டூர் கிடையாதுங்க. இது யூஎஸ்ஏட கான்ட்ரிபியூட் வந்து ஒரு சில டீம் இல்லாம இவங்க வந்து டாப் 8க்கு தகுதியான டீம் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போற ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு எஸ்பெஷலி சொல்லணும்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அப்பவும் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க பாதி பேருக்கு அந்த பயம் இருந்திருக்கும், யூஎஸ்ஏ ஒரு வேளை ஜெயிச்சிருமோ அப்படின்னு. அந்த பயத்தை கொடுக்குறாங்கல்ல, அது வேற லெவல் தானே. அதான் நான் திரும்ப சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ் அப்செட் பண்ணிடணும்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. பட் கண்டிப்பா இங்கிலாந்து அப்செட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ என்ன அப்செட் பண்றடா? இங்கிலாந்து அப்செட் கை தட்ட வந்தீங்களே, தட்டுறீங்க. அதான் வேற ஏதாவது சொல்ல வர நினைச்சா நீ எனக்கா படிச்சுனுங்கிற. சரி, ஓகே. யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் நீங்க வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, யாராச்சும் ஒருத்தனாச்சும் அடிச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு. இந்த மேட்ச் அது நடக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மிலின் குமார் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க, டெல்லியை சேர்ந்த பேர். முன்னாடி கூட சொல்லியிருக்கு விராட் கோலி ஃப்ரெண்ட் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் உள்ள வந்திருந்தாரு, கொஞ்சம் கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு. பட் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு லாஸ்ட் மேட்ச் அடிச்ச அர்மித்தோ இல்ல வேற யாருமே அடிக்கல, கோசுமே பெருசா இம்பாக்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பேட்டிங் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி பவுலிங்ல வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஜோன்ஸோட பவுலிங் ரொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு. ஏன்னா கைவிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்லயே மேட்ச் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். யார் எப்படி போனாலும் பரவாயில்லங்க, நட்ரவால்கள் யூஎஸ்ஏல செம்மையா ஷைன் ஆயிட்டு இருக்காரு. அவர் அங்க சைன் ஆவறாரோ இல்லையோ 2025 மெகா ஆக்ஷனுக்கு சென்னை கூட அவர் எடுக்கலாம்ப்பா, வாய்ப்பு இருக்குன்னு. சென்னை கூட எடுக்கலாம். வயசு 36. தங்கம் நீ தான் தேவை, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் தேவை, நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகர் டாடா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. தீபக் சகருக்கு டாட்டாவா இல்ல முஸ்தபிஸ் ரஹ்மானுக்கு டாட்டாவான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எனக்கு தீபக் சகர் கூட டாடா காட்டலாம். கேட்ச் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவைன்னு சொல்லி எம்எஸ்டி பிளான் பண்ணி தூக்கி என் தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவேன்? வாய்ப்பு இருக்கு. நட்ரவால்கள் வந்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும் சென்னை சூப்பர் கிங், நான் நம்புறேன். அதனால அதே மாதிரி மார்க்ரமுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த கேப்டன்சி ஒரு கப் எடுத்தாலும் எடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானே. எடுத்துட்டா நினைச்சு பாருங்க. ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே. நம்ம அடுத்த மேட்சை பத்தி சொல்லிடுவோம். நம்ம ஆல்ரெடி இந்தியா பங்களாதேஷுக்கு தனியா வீடியோ போட்டோம், நீங்க இன்னும் பார்க்கலாம், பாத்துருங்க. பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு மேட்ச் இருக்கு, பார்க்க போவாங்கலாம். எர்லி மார்னிங் ஒரு மேட்ச் இருக்குன்னு. ஐயோ, ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். எஸ், 50 ஓவர் ஃபார்மேட். அதாவது வேர்ல்டு கப்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம ரைவல்ரியா இருந்துச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த டீமே காலி. அவ்வளவுதான், ஆஸ்திரேலியா காலியான்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் இருக்கவங்களாம் இன்னைக்கு தான் தீபாவளி நினைச்சு ஃபுல்லா வெடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் நின்று மேக்ஸ்வெல் அந்த மேட்சை மாத்தி கொடுத்தாரு. திரும்ப அந்த ஃபைட்டு திரும்ப இதுல கண்டினியூ ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ சரியான மேட்ச் நாளைக்கு காலையிலையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டுவாங்க. ஆனா ஆஸ்திரேலியா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்கடா. ஆப்கானிஸ்தான் நல்லா ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அங்க அடி வாங்கினதுக்கு இங்க திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது திருப்பி கொடுக்க நேரமாமே ஃபுல்லா தளபதி வைப்ல இருக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றதால ஹாப்பி பர்த்டே தமிழ் சினிமாவின் கோட் அவர்களே. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படம் தான கோட். ஆமா, அது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு யூஸ் பண்ண ஒரு வேர்ட் கோட். தமிழ் சினிமாவில் அவர் தான்டா கோட்டு. நிதிஷே சொல்லுங்கண்ணே, குரூப் 2ல யார் செமிஃபைனல் ஆட போறா? சவுத் ஆப்பிரிக்காவா, வெஸ்ட் இண்டீஸா, இங்கிலாண்டா? நீங்களே சொல்லிட்டீங்களே, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தான் கண்டிப்பா, டேம் ஷூர். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். அவர் கோச் போனால் போட்டோம், நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க குரூப் 2ல யார் குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இங்கிலாந்து தான் வரும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, வெளியே போயிடுவாங்க. உங்களை மாதிரி தான்.